மிமிக்ரி கலைஞர், நகைச்சுவை நடிகர், எங்களுக்கெல்லாம் இனிய நண்பர் ரோபோ சங்கர். யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்பாருன்னு. எனக்கு இவர் பார்த்தீங்கன்னா 2000 எனக்கு பழக்கம். இவர் முதல்ல பார்த்தீங்கன்னா பூர்ணமல்லியில் ஒரு நிகழ்ச்சியில் தான் இவரை சந்திக்கிறேன். இப்போ இருக்காங்களா மனைவி பிரியங்கா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி சங்கர், ரோபோ சங்கர், நான் இவர் தான் லவ் பண்ணுறேன், அதனால் வந்து இங்கே சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. அப்போ தான் நான் பார்த்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பெயிண்ட் போட்டு ரோபோ பண்ணுவார். அப்போ வந்து அதுலேருந்து அப்படியே நிறைய நிகழ்ச்சி நாங்கள் அப்படியே அடிக்கடி சந்திப்போம். காலையில் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஃபோன் வரும் எங்கேருந்து லேண்ட்லைன். அப்போ வந்து பண்ணுவார், அண்ணே நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன், எனக்கு சென்னையில் யாருமே தெரியாது, நீங்கள் எனக்கு நிகழ்ச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி காலையில் 8 மணி ஆனால் கரெக்டாக ஃபோன் பண்ணுவார். சரி சங்கர் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்சுமண் சூரி கிட்ட நான் தான் வந்து ராம் சார் லட்சுமண் சார் கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து ஒரு வித்தியாசமாக ஒருத்தர் பண்ணுறாரு, மதுரையிலேருந்து வந்திருக்காரு ரோபோ சங்கர், அவர் வந்து உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா காமராஜர் அரங்கத்தில் இவர் வந்து அந்த சில்வர் பெயிண்ட் போட்டு ப்ரோக்ராம் பண்ணார். அதை பார்த்தீங்கன்னா நல்லா ரசித்தாங்க. அன்றைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர் இல்லாத ப்ரோக்ராமே கிடையாது, லட்சுமி சொல்லி எல்லா ப்ரோக்ராம்லையும் அவர் இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து யாருடைய பின்பலம் இல்லாமல் தான் அவர் வந்து தனியாக முயற்சி பண்ணி உழைச்சி வந்து நிறைய நிகழ்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லட்சுமண் சொல்லி வந்து அவர் வந்து ப்ரோக்ராம் பண்ணி அப்படியே அவருடைய இது திறமை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் தொலைக்காட்சியில் போயிட்டு கலக்க போகுது யார் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிலே வந்து அவருடைய டான்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோபோ மட்டும் தான் பண்ணுவார். அவருடைய திறமைகள் பார்த்தீங்கன்னா டான்ஸு, அப்புறம் வந்து பலகுரல், இந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்படியே கற்றுட்டு அவர் ஆர்வமாக பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோபோ சங்கர்னா இன்னைக்கு உலகத்துக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி நல்ல ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டு திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி டக்குன்னு வந்து ரசிகர்களும் சரி, எங்களை மாதிரி நண்பர்களும் சரி, சினிமா சின்னத்திரை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துட்டாரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் போயிருந்தோம் இப்போ தான் 2 வாரம் முன்னாடி. ஒரே கலாட்டா, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் சிங்கர் ஒரு 8-10 பேர் வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கர், நான், இவர் தான் நடத்தினார் பிரேம்நாத். அப்போ பார்த்தீங்கன்னா இருந்து போகிற வரைக்கும் வர வரைக்கும் ஒரே கலாட்டா. அந்த ஏர்போர்ட்டில் சரி இது பண்ணு, அவர் இருக்கிற இடம் அது எந்த இடமா இருந்தாலும் சரி அவரும் ஜாலியாக இருப்பாரு, சுற்றி ஜாலியாக இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல கலைஞன், நம்ம ஒரு நல்ல கலைஞனை, திறமையான கலைஞனை நம்ம வந்து இழந்துட்டோம். அதனால் வந்து என்ன சொல்கிறது, அவங்க குடும்பத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். உண்மையில் வந்து கடவுளுக்கு வந்து அவங்களுடைய அந்த குடும்பத்தாருக்கு தேர்த்து கொடுத்து அவங்க வந்து இருக்கணும். ஆமாம், எல்லாம் இருப்பேன் நான் வேண்டிக்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி. ரோபோ சங்கர் அண்ணன் வந்து மறைவு எங்கள் எல்லாராலையுமே ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பூஜையில் நான் மீட் பண்ணேன். பார்த்தோன்னே உடம்பு என்னென்ன பழைய உடம்பு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அம்மான்னு பயங்கர ஹாப்பியாக சொன்னார். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போனது ஜென்னிக்கவும் முடியல. நாங்கள் 2 நாளாக 3 நாளாக அவரை பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்படி ஒரு சொல்லப்போனால் நல்லா வந்துக்கிட்டு இருக்க டைமில் இப்படி ஆகணும் யாருமே நாங்கள் எதிர்பார்க்கல. ஒரு ஜாலியான நல்ல நண்பர், மெயினாக நக்கல் பண்ணி ஜாலியாகவே இருப்பார். அவர் இருக்கிற இடத்த எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்குவாப்பில். அப்படி ஒரு சக கலைஞனை வந்து நாங்கள் இழந்துட்டோம். நம்ம எல்லாருமே ஒரு நல்ல நடிகனை இழந்துட்டோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இறைவனை ஒரு ஆத்மா சாந்தி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். அவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். சொன்ன மாதிரி யாரு கண்ணோ பட்ட மாதிரி தான் தெரியுது. ஆத்மா சாந்தி அடையும். மரணம் ஒரு மனிதனுக்கு சுதந்திரம். அது எப்படின்னா, ஒரு வயசாகி ஆரோக்கியமா இறந்தா அது சுதந்திரம். ஆனா இந்த மாதிரி ஒரு 46 வயசுல ஒரு நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பிடிச்ச ஒரு கலைஞனா இருக்கிற டைம்ல வரக்கூடிய மரணம் விபத்துக்கு சமமானது. இங்க இத சொல்லியே ஆகணும். அந்த விபத்து அவரால் தான் ஏற்படுத்திக்கிட்டது. நம்ம உடம்ப நம்ம மனசை பாதுகாக்க வேண்டியது நம்ம கிட்ட தான் இருக்கு. அந்த குடும்பம் அவருக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கு. என் சொந்தம் தான். எனக்கு ரோபோ சங்கர், நான் மதுரை மாவட்டம், அவர் மதுரை மாவட்டம் தான். 2001 நாங்க மேடையில அவர் ஒரு ரோபோ நடன கலைஞராக வருவார்.
நான் சில பாடலுக்கு ஆடியிருக்கேன். அப்ப இருந்து எனக்கு தெரியும் ஒரு கடுமையான உழைப்பாளி. மிமிக்ரி அவரை மாதிரி யாரும் பண்ண முடியாது. முக்கியமா எங்க அண்ணன் விஜயகாந்த் மாதிரி பேசும்போது அங்க இருக்கிற அரங்கமே ஒரு மாதிரி ஆயிடும். கலைஞர்கள், நகைச்சுவை கலைஞர்களுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் மக்கள் தன்னுடைய வேலையை முடிச்சு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காமெடியை பார்த்துட்டு தான் இன்னைக்கு தூங்குறாங்க. அப்படி பல காமெடிகளை பார்க்கும்போது விவேக் அவர்களுடைய மரணம், ரோபோசங்கர் அவருடைய மரணம், இதெல்லாம் ரொம்ப ஈடுகட்ட முடியாத ஒரு மரணம். இந்த மரணம் நம்ம மற்ற மக்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அது முக்கியமா அளவுக்கு அதிகமா குடிக்கிறவங்களுக்கும் உடம்ப பாதுகாக்காதவங்களுக்கும் இது ஞாபகப்படுத்துது. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னைக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் அன்னைக்கு நடுத்தர நிக்குது. பாப்பா இந்திரஜா என்னை கட்டிப்பிடிச்சு அழும்போது, அண்ணன் நாளைக்கு காது குத்து வச்சிருக்கேன், கருமாதிக்கு வந்து நிக்கிறேன்னு கேட்கிறா. பதில் இல்ல, எனக்கு அப்பாவை எழுப்புன்றா. அந்த குழந்தைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியல. ஒரு குடும்ப தலைவனா, தலைவியா எல்லாருக்குமே பொறுப்பு உண்டு. இந்த சமுதாயத்துல, குடும்பத்துல நம்மளுடைய உடம்பை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ரோபோசங்கர் கலைஞர்கள் எப்போதுமே அவர்கள் உடலால் மரணம் அடைந்தாலும் அவர்களுடைய கலை சேவையால் என்றும் உயிரோடு தான் இருப்பார்கள். அந்த குடும்பத்துக்கு நாங்கள் எப்பவுமே பக்கபலமா இருப்போம். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாகவும் நாங்கள் அவங்களுக்கு உறுதுணையா இருப்போம். ரோபோசங்கர்ன தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர், சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர், மேடை நடன கலைஞர்கள் அங்கேயும் உறுப்பினர். அதாவது ஒரு சினிமாவில், ஒரு டிவி சீரியலில் நடிக்கிறத விட ஸ்டேஜில் நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு அசாத்தியமான திறமை வேணும். ரோபோசங்கர் சகோதரர் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போஸ் வெங்கட்டோட கல்யாணத்தில் அவர் பெயிண்ட் போட்டு ரோபோ வேஷத்துக்கு ஆடுறதுலேருந்து, தீபாவளி ஷூட்டிங்லேருந்து பல இதுலேயும் நல்ல பழக்கம். இப்போ கூட சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு வந்தார். உனக்கு தாண்டா ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்களித்தார். கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் வந்தது. கமலா தேட்டர் அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நின்று அவ்வளவு இதாக இருந்தார். படம் ரிலீஸ் அன்னைக்கு அவ்வளவு எஃபர்ட் கொடுத்தாரு. கேப்டன் வாய்ஸும் சரி, மிமிக்ரியும் சரி அவரை மாதிரி அடிச்சுக்க முடியாது. உலகநாயகன் கமல் சாரோட தீவிர பக்தன், வெறியன் கூட சொல்லலாம். ஒரு நடிகன் ஜெயிச்சுட்டா இன்னொரு நடிகருக்கு போஸ்டர்லாம் ஒட்ட மாட்டாங்க. அதுக்கு ஒரு மனசு வேணும். உண்மையிலே கமல் சாரோட பயங்கரமான ஒரு அபிமானி ரோபோசங்கர். அதாவது இந்த 46-47 வயசுங்கிறது தியாகராஜ பகதூர்ல இருந்து ஆரம்பிச்சு NSK 49 வயசு, பாண்டியன் சார், முரளி சார், கலாபவன் மணி சார், பல நடிகர்கள் 50 வயசுக்கு முன்னாடியே அவங்க காலமாயிட்டாங்க. அதாவது ஒரு கலைஞன் ரொம்ப பேணி பாதுகாக்க வேண்டிய விஷயம் உடல் ஆரோக்கியம். ஏன்னா நீ சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துங்க. ஏன்னா உங்களை நம்பி லட்சக்கணக்கான ரசிகர்களை தாண்டி அழகான குடும்பம், மனைவி, மக்கள், பேரன், பேத்தி இப்படின்னு ஒரு இதுவே இருக்கிறாங்க. உடம்பை தயவு செய்து பாதுகாத்துங்க. நான் நிறைய நடிகர்களோட இதில் இப்படி தான் சொல்லியிருக்கிறேன். எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினராகவும் சரி, தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினராகவும் சரி, என்னோட தங்கச்சி பிரியங்காவோட கணவரானாலும் சரி, அவரை பிரிந்து வாடும் எல்லாருக்குமே ஆழ்ந்த அனுதாபங்கள். நான் எப்படி என்ன அவங்க சொன்னாங்க, அவருக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நல்லா இருப்பேன்னு சொன்னேன்னு, இப்போ என்னென்ன இப்படி படுத்து கிடக்கிறாருன்னு சொன்னேன். என் தங்கச்சி என் கூட பிறக்கலே தவிர என்னோட உடன்பிறவா தங்கச்சி. அண்ணே, நான் விஜய் டிவியில் சிறையடிக்க ஆசை நடிக்கிறேன்னா அவங்க தனம் நடிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எல்லாரும் உடம்பை பாதுகாத்துங்க. வேற எதுவும் நான் சொல்றது இல்லை. நன்றி, வணக்கம். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த அடைஞ்ச ஒரு அண்ணன், மதுரையில் ஆரம்பித்து, அபிநயாவில் ஆரம்பித்து, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னத்திரை மூலமாக இன்றைக்கி வண்ணத்திரை வரைக்கும் உலகத் தமிழர்கள் மத்தியில் எல்லார் மனசுலையும் நீங்காத இடம் பிடிச்ச அண்ணனுடைய மறைவு கலை உலகத்திற்கும் தமிழ் மண்ணுக்கும் மிகப்பெரிய மறைவான நம்ம வார்த்தை வரல. எல்லாருமே குடியை நிப்பாட்டணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நான் ஏன்னா குடியினால் இன்றைக்கி அந்த குடும்பம் இழந்து நிற்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனை
சந்தோஷமாக வாழ வேண்டிய நேரம் இது வந்து. இப்போ தான் பேரன் பிறந்திருக்கிறான், அவனை தூக்கி கொஞ்ச வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் அண்ணனுடைய மறைவு வந்து வார்த்தையில் சொல்ல முடியல. என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் குடும்பத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். அண்ணனுடைய மறைவை ஒரு பாடமாக எடுத்துக்கிறேங்க. குடியே லைஃபாக இருக்கிறவங்க, நானும் ஒரு காலத்தில் குடிச்சிக்கிட்டு இருந்தவன் தான். நானும் இப்போ நிப்பாட்டிட்டு என் குடும்ப நன்மைக்காக நான் வந்து இப்போ அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு பின்னாடி நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தயவு செய்து குடியை குறைச்சிக்குங்க அப்படின்னு இந்த வேலையில் நான் வேண்டிக்கிறேன். இதனால் நம்ம கலை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணனுக்கு, அண்ணன் குடும்பத்தாருக்கு நான் இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மறக்க முடியாத அம்மாவோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில மாசம், அண்ணன் தம்பி பாசத்தை புரிஞ்சுக்க சில வருஷம், சொந்தத்தோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில கஷ்டம், கூட்டாளி பாசத்தை தெரிஞ்சுக்க பல நஷ்டம், அவரவர் பாசத்தை அப்பப்போ புரிஞ்சுப்ப, அப்பனோட பாசத்தை அப்பனாகி தெரிஞ்சுப்ப, வேர்வைய தாய்ப்பாலா கொடுப்பவன் அப்பனடா, கோபத்துல பாசத்தை காட்டுறவன் அப்பனடா, இப்ப சொன்ன எல்லாமே வார்த்தை இல்ல தெரிஞ்சுக்க, அப்ப வாழ்க்கையின்னு புரிஞ்சுக்க. இது பிள்ளைங்க மட்டும் இல்லை, அப்பனுங்களும் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வலியுறுத்திக்கிறேன். நம்மளுக்கு பின்னாடி குடும்பம் இருக்கு, அவங்களுக்காக நம்ம வந்து சில விஷயங்களை ஒதுக்கித்தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம கண்டிப்பாக ஒதுக்கணும். நம்ம உடல்நிலையை நம்ம தான் பார்த்துக்கணும். ஆழ்ந்த இரங்கல் அண்ணன் குடும்பத்துக்கு. என்னோட படத்தில் சாரான்ற படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல மனுஷர். இந்த டீமில் ஒர்க் பண்ணுறதுல என்னை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணவங்க ரோபோ சங்கர் சார் தான். ரொம்ப அருமையாக நல்லா பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு இப்படி ஒரு நிலைமன்றப்போ எங்களால் வந்து தாங்கிக்க முடியல. ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டை வந்து சினிமா வந்து மிஸ் பண்ணிடுச்சு. வணக்கம், ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா பேசுகிறேன். சாரா படத்தம் லாஸ்ட்டாக வந்து சாரான்னு ஒரு படம் வந்து நாங்கள் என்னோட ப்ரொடியூசரு டைரக்டர் அண்டு இவர் அண்ணன் படத்தில் தான் வந்து நான் வில்லனாக நடிச்சிருக்கேன். அண்ணன் வந்து எனக்கு ஆப்போசிட்டு கேரக்டர், காமெடி கேரக்டர் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. படம் ரிலீஸ் ஆக போகுது கம்மிங் சூன். இப்போது நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறோம். அண்ணனை இழந்ததுக்கு ரொம்ப மன உடைச்சலில் இருக்கோம். சாராவோட டீம் எல்லாருமே இன்க்ளூடிங் அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் வந்து அவங்களோட சார்பாக வந்து நான் வந்து கண்ணீரஞ்சலி இது பண்ணுறேன். அண்ணன் ரொம்ப தங்கமானவர். ஒரு காமெடி இழப்பு வந்து பெரிய, இந்த கலை உலகத்துக்கு பெரிய இழப்பு. எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். ரோபோ சங்கர் வந்து என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நபர் சொல்லலாம். ரொம்ப அற்புதமான மனிதர். கடைசி டயத்தோட நான் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார். நம்ம படத்தில் நடிக்க வேண்டியது, அவர் உடல்நிலை சரியில்லாமல் நடிக்க முடியாமல் போச்சுன்னு சொல்லி ஒரு பேசியிருந்தோம். காமெடி ஃப்ரீயாக இருந்தால் காமெடி, இந்த மாதிரி ஒரு காமெடி ஷோம்னா கூட ஃபோன் பண்ணி சொல்லுவார், இது மாதிரி ஒரு காமெடி தோணிச்சு தலைவா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவருடைய இழப்பு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா அவருடைய இழப்பு வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அவர் இழந்து வாடும் அவர் குடும்பத்துக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஒரு மிக அற்புதமான கலைஞனை நம்ம இழந்திருக்கிறோம். ஒரு மிகச்சிறந்த மனிதாபிமானி, ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் ஆக்டர், ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவார். ஒரு அற்புதமான ஒரு குடும்பம், மனைவியும் மகளும் அவ்வளவு பேரன்பானவங்க. எல்லாத்தையும் இழந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதே வீட்டில் இந்த இடத்துல வச்சு நான் அவருக்கு ஒரு ஆட் ஃபிலிம் கூட ஷூட் பண்ண வச்சு என்னுடைய படங்களில் பண்ணியிருக்காரு. நடுவில் வந்து ஒரு துபாய் போனபோது கூட மிகச்சிறந்த டயட்டில் அழகாக எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தார். சரி, உடம்பு சரியாயிடுச்சு, மீண்டும் வந்துடுவார் நிச்சயமாக நம்பிட்டு இருந்தோம் எல்லாருமே. பட் திடீர்னு ஏதோ ஒரு உடல்நிலையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து திடீர்னு மாதிரி ஆயிடுச்சு. மிகப்பெரிய ஷாக் எங்களுக்கு எல்லாமே. ஏன்னா ரொம்ப டவுன் டு எர்த்து பழகக்கூடிய ஆள், அவ்வளவு அன்பாகவும் அவ்வளவு மரியாதையாகவும் நடக்க தெரிஞ்ச ஒரு அருமையான மனிதர் அவர். நிறைய ஏராளமான பொருளாதார சிக்கல்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி மகளுக்கு ஒரு பிரமாதமான கல்யாணத்தை பண்ணி எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருந்த நேரம், குழந்தைகள்லாம் பிறந்த நேரம். பேரிழப்பு குடும்பத்துக்கு கண்டிப்பாக அந்த குடும்பத்தோடு நாங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருப்போம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன்.